நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பாகிஸ்தான் போர் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. இதை எப்பரா நீ சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அதிரடியாக ஒரு உத்தரவு ஒன்று பறந்திருக்கு. அதாவது கடும் வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இத்தனை நாட்களா நீ இதைத்தானே சொல்லிட்டு வர அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதனால கடும் பதற்றம் நிலவிருக்கு நண்பர்களே. அதே போல இன்னொரு பக்கம் இந்தியா போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு பயன்பாட்டும் விதமாக போர் விமானங்களை தரையிறக்கியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா போருக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானும் திடீரென ஒரு முக்கியமான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. இதனால பதற்றம் தொற்றி இருக்கு. இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதே போல நாம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு லேட்டஸ்டான பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த பஹல்காம்ல தாக்குதல் நடத்தினாங்களே அந்த 6 தீவிரவாதிகள், இவனுங்க நம்முடைய சென்னையிலிருந்து இலங்கைக்கு தப்பிச்சு போறதா செய்திகள் வெளியாயிருக்கு. அதாவது சென்னையிலேருந்து இலங்கை போகிற ஃப்ளைட்டில் அவனுங்க தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே இதை யார் போட்டிருக்காங்கன்னா, இலங்கையிலேருந்து செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த செய்தி வெளியான உடனே பெரும் பரபரப்பு தொற்றி இருக்கு. பண்டரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே போய் இந்த விமானம் தரையிறங்கி இருக்கு. அங்கே முழுவதுமாக சோதனை நடத்தி இருக்காங்க. ஆனா அந்த சோதனையுடைய முடிவை பத்தி இன்னும் தகவல் வெளியிடல. அது தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நண்பர்களே. இப்போ நம்ம இன்னைக்கு நடந்திருக்கும் லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது கடுமையாக வலுத்துட்டு வருது. எப்ப வேண்டுமானாலும் பாகிஸ்தான் நுழைஞ்சு நம்முடைய படை வீரர்கள் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா 13 தொகுதிகள் இருக்கு. இந்த 13 தொகுதிகளில் மக்கள் வசிக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் 2 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதனால பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எல்லையில நாளுக்கு நாள் பதற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. மேலும் இந்தியா பதிலடி கொடுக்கும் போது பாகிஸ்தானும் தாக்கலாம். இதனால 2 நாடுகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா போர் பதற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் வசிக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மக்களுக்கு முக்கிய அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இது தொடர்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய பிரதமரான சௌத்ரி அன்வர் உல் ஹக் அவர்கள் மக்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறாரு. அங்குள்ள நாடாளுமன்ற சபையில் அவர் என்ன பேசியிருக்கிறார்னா, எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பக்கத்தில் இருக்கும் 13 தொகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முக்கிய அறிவுரைகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்க உடனடியாக 2 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ள நாங்க இப்பயே உத்தரவு போட்டுக்கிறோம். தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு 35 லட்சம் அமெரிக்க டாலர் நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மக்களுக்கான உணவு, மருந்து உள்பட அத்தியாவசிய பொருட்களுக்காக பயன்படுத்தப்பட இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல நீலம் பள்ளத்தாக்கு மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள மற்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் உள்ள மதராசாக்கள் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் மூடப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படிதான் முதல் கட்டமாக 1000 மதராசாக்கள் மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் தேவையில்லாம வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னும் அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர அவசர உதவிக்கான கட்டுப்பாட்டு மையமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் பின்னணியில முக்கிய காரணம் ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடரும் நீண்ட கால பிரச்சனை அப்படிங்கிறது காஷ்மீரை மையப்படுத்தி தான் நடந்துட்டு வருது. நமக்கு சொந்தமான காஷ்மீரின் ஒரு பகுதியை தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வருது. ஆனா நம்ம கிட்ட இருக்கும் காஷ்மீருக்கும் பாகிஸ்தான் சொந்தம் கொண்டாடிட்டு வருது. இதுதான் 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் தற்போது பாகிஸ்தான் வசம் இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே இருக்கு. இது பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இருக்கு. பாகிஸ்தான்ல செயல்பட்டு வரும் ஏராளமான பயங்கரவாத அமைப்புகளுடைய பயிற்சி மையம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தான் இருப்பதாக சொல்லப்படுது. மொத்தம் 40 முகாம்கள் வரைக்கும் இங்க இருப்பதாக சொல்றாங்க. இங்க இருந்து தான் பயங்கரவாதிகள் நம்முடைய நாட்டுக்குள்ள ஊடுருவி தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. இதனால தற்போது நம்முடைய படை வீரர்களும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை குறி வச்சு தாக்கலாம். மேலும் இதுக்கு முந்தைய தாக்குதல்களை விட இந்த முறை நம் படை வீரர்கள் உக்கிரமாக தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல வசிப்பவருடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கலாம். இதனால தான் பயந்து போன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய பிரதமர் சௌத்ரி அன்வர் உல் ஹக் அவர்கள் இந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு. அதனால விரைவில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய போரோ மோதலோ வெடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க.
இந்த சம்பவம் மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்துல இந்தியா வந்து பாகிஸ்தானை கடுமையாக வந்து பயமுறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கா விரைவு சாலையில முதல் முறையாக பாத்தீங்கன்னா போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை வந்து இந்திய விமானப்படை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இது இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உத்தரப்பிரதேசம் ஷாஜகான் பீர்ல இருக்கும் கங்கா விரைவு சாலையில புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள ஓடுதளத்துல ரஃபேல், ஜாகுவார், மிராஜ் ஆகிய போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையில விமானப்படையினர் வந்து ஈடுபட்ட சம்பவம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஓடுதளத்துல பாத்தீங்கன்னா போர் மற்றும் அவசர காலத்துல பகல்ல மட்டுமில்லாம இரவுலையும் போர் விமானங்களை வந்து தரையிறங்க முடியும். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிட்டு வரும் நிலையில தான் அவசர காலங்களை எதிர்கொள்ளும் வகையிலான ஒத்திகை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஓடுதளம் வந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் உன்னாவ், சுல்தான்பூர், இடாவா ஆகிய 3 விரைவு சாலைகளில் மட்டும்தான் போர் விமானங்களை தரையிறக்கும் வகையில் அவசர கால ஓடுதளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ஓடுதளங்களையும் பகல் நேரத்தில் மட்டும்தான் போர் விமானங்களை தரையிறக்க முடியும். ஆனால் கங்கா விரைவு சாலையில் இரவிலையும் போர் விமானங்களை தரையிறக்கும் வசதி வந்து இருக்கு. பகல் மற்றும் இரவு போர் விமானங்கள் தரையிறங்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் ஓடுபாதை கொண்ட ஒரு சிறப்பான விரைவு சாலை இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய கட்டமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைஞ்சிச்சு. இதை தொடர்ந்து தான் போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக ரஃபேல், சுகோய், மிராஜ் 2000, MiG-29 ஆகிய போர் விமானங்கள், C-130J சூப்பர் ஹெர்குலஸ், AN-32 ஆகிய சரக்கு போக்குவரத்து விமானங்கள், Mi-17, V-5 ஹெலிகாப்டர் ஆகிய விமானங்கள் வந்து ஒத்திகையில் ஈடுபட்டிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அதே வேளையில இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஹேமர் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்கு பாகிஸ்தான். இதனால எல்லையில வந்து பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சொல்றாங்க. எல்லையில் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அரபிக்கடல்ல போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில விமானப்படை விமானங்களும் அவசர கால பயிற்சியை வந்து தொடங்கியிருக்கு. இதனால பாகிஸ்தான் அமைச்சர்கள் பயந்து போயிருக்காங்க. பாகிஸ்தானுடைய படைபலத்தை ஒப்பிடும்போது நம்முடைய படைபலம் அப்படிங்கிறது வலிமையானது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து நிதி நெருக்கடியில் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால நம்முடைய தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் பெரும் சேதத்தை சந்திக்க போவதும் வீரர்கள் நம் படை வீரர்களின் தாக்குதலுக்கு பயந்து ஓட்டம் பிடிப்பதும் நடக்கத்தான் போகுது. இதனால 2 நாடுகளுக்கு இடையே பதற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இதற்கிடையில தான் நம் நாட்டின் தாக்குதலை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் முடிவு செஞ்சு அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுட்டு வருது. இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் திடீரென ஹேமர் ஸ்ட்ரைக்கை மேற்கொண்டிருக்கு. இது பாகிஸ்தான் ராணுவத்துடைய மங்களா ஸ்ட்ரைக் கார்ப்ஸ் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஹேமர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒரு போர் பயிற்சியாகும். இந்த பயிற்சி அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய தில்லா பில் ஃபயரிங் ரேஞ்சில் வந்து நடந்துச்சு. போருக்கு தயாராகும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இராணுவ படைப்பிரிவுகளுக்கான புரிதல் மற்றும் போர்க்களத்தில் ஆயுதங்களை ஒருங்கிணைப்பு செய்வது உள்ளிட்டவை இந்த பயிற்சியில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி ரோல் போர் விமானங்கள், பீரங்கிகள், ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் முன்னிலையில் நடந்திருக்கு. அப்போது பாகிஸ்தான் படை வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நம் நாட்டுக்கு எதிராக வாய்ஸ் அவடால் வெறுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக அசீம் முனீர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய ராணுவம் தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் சும்மா இருக்காது. அதுக்கு விரைவாகவும் உறுதியாகவும் பாகிஸ்தானும் பதிலடி தாக்குதல் நடத்தும். பாகிஸ்தான் தன்னுடைய பிராந்திய அமைதியை விரும்புது. அதே வேளையில நாட்டுடைய பாதுகாப்புக்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்ல தயார் நிலையில இருக்கு. இந்த நடவடிக்கையில முழு ஈடுபாட்டை காட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானுடைய இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது நம் நாட்டின் பதிலடி தாக்குதல் மீதான பயத்தை வெளிக்காட்டும் வகையில இருக்கு. இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டாமல் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு திமிராக பேசியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதியான அசீம் முனீர் அவர்கள். மேலும் என்னதான் பாகிஸ்தான் வந்து போர் பயிற்சியை மேற்கொண்டாலும் நம் நாட்டோட மோதும் போதெல்லாம் மூக்கடைப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக பல சம்பவங்களை நம்ம சொல்லலாம். குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா 1971 வங்கதேசம் தனிநாடு கோரிக்கை வச்சுச்சுல, அப்போது நம் நாட்டுடைய படை வீரர்கள்ட்ட பாகிஸ்தான் வந்து மண்டிட்டு சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1999 கார்கில் யுத்தத்துல நம் நாட்டிடம் பாகிஸ்தான் ராணுவம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத நாம சொல்லலாம். அந்த வகையில் இனி ஒரு போரோ தாக்குதலோ மோதலோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து காணாமல் போயிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நாங்களாம் அப்போவே வச்சு செஞ்சோம், இனிமே சொல்ல வேண்டுமா? இப்போ பிரதமர் அவர்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சியில் இராணுவம் எந்த அளவுக்கு வந்து பலமாக சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறது உலகுக்கே தெரியும். இப்பேற்பட்ட சக்தி கிட்ட மோதுனா கண்டிப்பாக அழிய போகிறது பாகிஸ்தான் தான், பாகிஸ்தானுடைய இராணுவம் தான் அப்படின்னு பல வல்லுநர்கள் மட்டுமல்ல நாம் உள்பட சொல்கிறோம். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தானுக்கு இந்தியா என்ன மாதிரியான அடிகள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது
வரும் காலங்களில் இன்னும் ஒரு சில தினங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.